ஒரு வருஷத்துல 51,000 கோடி ரூபாய்க்கு சரக்கு வித்திருக்கிறாங்க. சரக்கு அப்படின்னா நம்ம சாராயம், வெளிநாட்டு சரக்கு இதெல்லாம் சேர்த்து 51,000 கோடி ரூபாய் ஒரே வருஷத்துல வருமானம். எங்க அப்படின்னா தமிழ்நாடு நோ, அப்புறம் கேரளா நோ, இந்த பக்கம் தெலுங்கானா, ஆந்திரா நோ. எங்க அப்ப எங்கன்னா யூபியில, உத்தரப்பிரதேசத்துல ஒரே வருஷத்துல 51,000 கோடி ரூபாய்க்கு இந்த சரக்கு வித்திருக்கிறாங்க. அதுல லாபம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி 25,000 கோடி ரூபாய்க்கு சரக்கு வித்துக்கிட்டு இருந்தாங்க யூபியில. வெறும் 6 வருஷத்துல அது டபுள், 51,000 கோடி ரூபாய்க்கு சரக்கு வித்திருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுல மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு சொல்ற பிஜேபி அரசு யூபியில அதை சொல்லுவாங்களா? ஏன்னா 51,000 கோடி ரூபாய் வருமானம். சரி, இந்தியாவில் டாப் 10 ஸ்டேட் எதெல்லாம் வந்து சரக்கு அதிகமா விற்கிறாங்க ஒரு வருஷத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் வந்து யூபி இருக்கு, செகண்ட் வந்து கர்நாடகா இருக்கு, தேர்ட் வந்து தமிழ்நாடு கிடையாது, மகாராஷ்டிரா இருக்கு. இந்த 10லயுமே தமிழ்நாடு கிடையாது. 10 டாப் 10 லிஸ்ட்ல தமிழ்நாடே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல மது கடைகள் மூட வேண்டும், டாஸ்மார்க்கா மூடணும் அப்படின்னு சொல்றவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபிக்காரங்க. கண்டிப்பா நான் வந்து இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல. எனக்கும் இந்த மது கடைகள் மூட வேண்டும். ஆனா ஃபர்ஸ்ட் எங்க 51,000 கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க பாருங்க யூபியில, அங்க போய் சொல்லணும். அது மட்டும் கிடையாது, அங்க யூபியில, அதாவது யூபின்னு கிடையாது, நார்த் சைட்ல எல்லாம் வந்து இந்த பாங்கு தெரியும் இல்லையா, நம்ம தமிழ்நாட்டுல சில பேருக்கு தெரியும். இந்த பாங்கு அப்படின்றது வியாபாரம் பல கோடி ரூபாய்க்கு நடக்குது. இந்த பாங்கை வந்து எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா, கஞ்சா இருக்கு இல்லையா, கஞ்சா இலையை அரைச்சுதான் இந்த பாங்கை உருவாக்குறாங்க. இந்த ஹோலி பண்டிகைக்கெல்லாம் அதை சாப்பிட்டு அப்புறம் பால்லாம் குடிச்சு அதுல பயங்கரமான போதையெல்லாம் வரும். போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கும் பிஜேபியை சேர்ந்தவங்க சொல்லும் போது இந்த பாங் அப்படின்ற விஷயத்தையே ஒழிக்கணும் ஃபர்ஸ்ட். அது கல்ச்சரோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. இந்த பாங் அப்படின்றது கஞ்சா இலையில செய்யப்படுறது, அது வந்து மிகப்பெரிய போதை கொடுக்கும் ஒரு பொருள் அப்படின்றது அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் இதை வந்து ஒழிக்கிறதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்க. ஏன்னா இது கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது. ஆனா தமிழ்நாட்டுல டாஸ்மார்க்கை மூடணும், தமிழ்நாட்டுல போதைப் பொருளை ஒழிக்கணும். ஆனா பாங்கெல்லாம் நார்த் சைட்ல, யூபியில அங்கெல்லாம் விற்கலாம், தப்பே கிடையாது. எப்படி?